அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்தது. தேவாதி தேவன் தம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்திலே நாசரேத்து ஊரிலே கன்னி மரியாள் என பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் மரியாள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாள். தேவதூதர் அவர் சொப்பனத்தில் சென்று, கிருபை பெற்றோரே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், மரியாதை பயப்படாதே, இதோ கன்னி கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதிருப்படி ஆக கடவுது நம் புருஷன் அரியணை. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவரின் நிழல் உண்மையில் நிழலிடும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாதை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவ வயிற்றில் உற்பவத்திருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அது எப்படி சாத்தியம்? தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகம் எங்கும் குடிமதித்து எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை பிறந்தது. ஆதலால் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று குடிமதித்து எழுதப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. யோசேப்பு தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாரமாய் இருந்தபடியால் மரியாதை அழைத்துக் கொண்டு யோசேப்பு குடிமதிப்பு எழுத தன் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு போனார். அந்த நேரத்தில் மரியாளுக்கு பிரசவம் வந்தது. அவர்கள் சத்திரம் இடம் கேட்டு அங்கு வீட்டில் சென்றார்கள். ஐயா ஐயா, என் மனைவிக்கு ரசவலி வந்து ஒரு கச்சிரத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஐயா ஐயா, என் மனைவிக்கு உங்க சத்திரத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஐயா ஐயா, என் மனைவிக்கு பிரசவத்தில் உங்கள் சத்திரத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்குமா? உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கூற வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
என்னது யூதருக்கு ராஜாவா? பிரதானரே இங்க வாங்க. யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்கார் என்று போய் பாருங்கள். பிரதானரே இங்க வாங்க. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கார் என்று போய் பாருங்கள். இதோ பார்த்துக்கிறாங்க. அதன் பின்பு அவர் நாம் பெத்லகேமுக்கு போய் கர்த்தர் அறிவிக்கப்பட்டதை காண்போம் வாருங்கள் என்று அவர்கள் தீவிரமாய் போய் மரியாதையும் யோசேப்பையும் முன்னரே பிறந்த பிள்ளையும் குழந்தையும் கண்டு வணங்க அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட செய்தி பிரசுத்தம் பண்ணினார்கள். சாஸ்திரியர்கள் எங்கே இயேசு எங்கே பிறந்திருக்கார் என்று பெத்லகேமை நோக்கி போனார்கள். சாஸ்திரிகள் இயேசு எங்கே பிறந்திருக்கார் என்று பெத்லகேமை நோக்கி போனார்கள். ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அது பிள்ளை இருக்கும் சுவரின் மேல் நின்றது. 3 சாஸ்திரிகள் போய் பிள்ளையை கண்டு அதை தாயையும் கண்டு சாஸ்தானாமாய் வணங்கினார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளப்பழத்தையும் அதற்கு காணிக்கையாக செலுத்தினார்கள். நாடகம் இருந்தது. அனைவருக்கும் நன்றி. பிதாவார் வாக்கு போல இவ்விதமாக தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் பண்ண எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவர் தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கடைசி அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த காட்சியை கண்டு விட்டுவிடாதபடி விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிப்படைய வேண்டும் என்று இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் விவரமாக சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகள் நன்றாக பிறந்த நிகழ்ச்சியை நாடகமாக நடித்து காட்டினார்கள். அனைவரும் சேர்ந்து கைப்பற்றுவோம்னா அந்த நாடகத்திற்கு சொல்லிக் கொடுத்த உதவி டீச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதை கைப்பற்றுவோம். இப்பொழுது மனப்பாட வசனம் சொல்லுகிறவர்கள் வந்து சொல்லும்படி அன்பையும் கேட்டுக்கொள்கிறேன். பேப்பர் கொடுங்க, நோட்டு கொடுங்கப்பா. ராகுல் ஓடு